வணக்கம் நண்பர்களே. சுடிதார் கட் பண்ணி அப்படியே வந்து தைக்க போகிறோம். சுடிதார் டாப்பு கட் பண்ணி அப்புறமேட்டு தைக்க போகிறோம். ரெண்டும் ஒன்றா ஒரே வீடியோ போட போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து போட்டுப்போம். இது வந்து அப்படியே பிட்டு, இது மேலே லேஸ்லாம் வந்து பிரித்து எடுத்துட்டோம். லென்த்து வந்து 39 இன்ச்சு, அது வந்து 42 இன்ச்சு மேலே இருக்குது. அதில் லேஸ்லாம் எடுத்துட்டோம். கழுத்துக்கும் வந்து லேஸ் இருந்தது, ஃப்ரண்ட்டுக்கு பாட்டம்லேயும் லேஸ் இருந்தது, அதெல்லாம் பிரித்து எடுத்துட்டோம். வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரே ஸ்ட்ரைட் பண்ணிப்போம். கீழே வந்து 22, இது வந்து ஒரு ஃப்ரண்ட் மட்டும் கீழே வந்து பாட்டம் வந்து 22, லென்த் வந்து 39 வைக்க போகிறோம். இப்போ வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 3/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி மடிச்சு தைக்கிறதுக்காக வந்து கீழே 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிப்போம். இப்போ வந்து 39 வைப்போம். 1/2 இன்ச்சு ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக அந்த கோட்லேருந்து. இப்போ நெக்கு வந்து 2.5க்கு 6 வைக்கிறோம். ஸ்கேல் எடுத்து மார்க் பண்ணியாச்சு. 2.5க்கு 6 வச்சுக்கலாம். யூ நெக் தான் கேட்டிருக்காங்க, ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க. அவங்க ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து ரவுண்ட் நெக் தான். அப்படியே மார்க் பண்ணிப்போம். ஷோல்டருக்கு வந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஷோல்டர் பிடிக்கலாம் எக்ஸ்ட்ரா விட்டு 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். கீழே வந்து ஒரு 7 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். பாட்டம் வந்து 22லேருந்து ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டணும் மடிச்சதுக்காக. ஒரு 15, இந்த 6.5 இன்ச்சு வச்சு அதுலேருந்து வந்து 14 இன்ச்சு வச்சிட்டோம் சைடுக்கு. இப்போ வந்து செஸ்டாண்டில் வந்து 20 இன்ச்சு, இங்கே வந்து 18 இன்ச்சு வைக்கிறோம். இது வந்து ஆஃப் அளவு 9, 9, 18 வச்சுருக்கோம். இது வந்து 10 வச்சுருக்கோம். கீழே வந்து 10, 10, 20 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம். நம்ம ஃபிட்டிங்க்காக ஷேப் மார்க் பண்ணிட்டோம். அது ஷேப் வந்து இந்த இதில் வந்து லைட்டாக இருக்கவே தெரியல, வந்து கட் பண்ணிப்போம். அந்த கீழே வந்து ஸ்லிட் மாடிக்கிறதுக்காக வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பொறுமையாக பாருங்கள். நான் பேசுகிறத விட வந்து பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பேக் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிப்போம். நம்ம வீடியோ நான் வந்து தமிழில் தான் பேசிகிட்ருக்கேன். அதால் வந்து நீங்கள் வந்து வேறு பாஷையில் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் பொறுமையாக நான் கட்டிங் மட்டும் பார்த்தாலே ஈஸியாக உங்களுக்கு புரியும். பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. இப்போ மடித்து போட்டாச்சு. ஒரு 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிப்போம். இது வந்து ஸ்லீவ் மடிக்கிறதுக்காக 12 இன்ச்சு. கை இறக்கம் வந்து 7.5 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுப்போம், 8. இப்போ வந்து 6 12 இன்ச்சு, ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுப்போம். இப்போ வந்து அப்படியே ஸ்லீவ் கட் பண்ணிப்போம். ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து முண்டா வந்து கழிக்கணும். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கரெக்டாக வச்சுங்க. 8.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அக்களுக்கு மேட்ச் போட்டாச்சு. பாருங்கள், ஸ்லீவ்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தைக்க போயிடுவோம். ஈஸியாக ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து அழகாக வந்து தைச்சிடலாம். மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷத்தில் வந்து ஒரு சுடிதார் கட் பண்ணி தைச்சிடலாம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும் எல்லாமே. பாருங்கள், கட் பண்ணி வச்சு வாங்க போய் தைக்க போயிடலாம். இப்போ போய் தைக்க போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம். நெக்கு வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து ரவுண்ட் நெக்குன்றதால வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம் ஸ்லீவ். நம்ம அது எல்லா வீடியோமே வந்து நல்லா ஈஸியாகவே இருக்கும். பொறுமையாக பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. நான் வளன்னு பேசுகிறத விட நம்மளது செயலில் தான் நம்ம நிறையா காமிப்போம். இப்போ ஸ்லீவ் வந்து மேலே ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கணும், பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதில் சைடு சில்ட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு சைடெல்லாம் அட்டாச் பண்ணிட்டு கூட வந்து சைடு சில்ட்டு போடலாம். அது வந்து ஒரு தடவை பிரிச்சுக்கும் நிறைய பேருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு சைடு ஸ்லிட் வந்து மடித்து தைச்சிக்கிட்டு அப்புறமேட்டு வந்து தைச்சின்னா வந்து அப்படியே நிற்கும். அதில் வந்து நம்ம முன்னாடியே வந்து சைடு சில்ட் ரெடி பண்ணிக்கிறோம்.
ஒரு 1/2 இன்ச்சு வந்து சைடு சில்ட்டு மடிச்சுப்போம். ஒரே லெவலில் பெண்ட் ஆகக்கூடாது, ஒரே லெவலில் மடிச்சுட்டு போவோம். உங்களுக்கு என்னால் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். ஈஸியாக கற்றுக்குங்க. நான் வந்து வளவலன்னு ரொம்ப பேசவே மாட்டேன். நம்மளது எல்லாமே செயல் தான். நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. நான் பேசுகிறத விட நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கே புரிஞ்சிடும். பார்த்து கற்றுக்குங்க. ஒரே லெவலாக இருக்கட்டும், பெண்டு வரக்கூடாது. தச்சுட்டு அப்படியே திருப்பி மேலே ஒரு ஓரத்தையில் போட்டு வந்துடுவோம். அப்போ தான் டபுள் தையல் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். மேலே ஒரு தையல் போட்டு வந்துடுவோம். இன்னொரு ஃப்ரண்ட்டும் இந்த மாதிரி தைச்சிப்போம். ஒரு நண்பர் கேட்டிருந்தார் 50 52 வந்து சைஸ் போடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் சைஸ் ப்ளவுஸ்க்கெலாம் வந்து நீங்கள் சைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இப்போ இடுப்பு என்ன அளவுன்னு பாருங்கள். இடுப்பு அளவும் செஸ்ட் அளவும் பார்த்துட்டு அதுலேருந்து வந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நீங்கள் செஸ்ட் அளவு எடுக்கிறீங்கன்னா அந்த செஸ்ட் அளவுலேருந்து 4 இன்ச்சு வச்சு கணக்கு பண்ணிக்கங்க. இப்போ வந்து செஸ்ட் அளவு வந்து ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. செஸ்ட் அந்த மார்பாகத்துலேருந்து கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு 50 இன்ச்சு இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். 54 வச்சுட்டு நீங்கள் வந்து கட்டிங் பண்ணலாம். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதுதான் வந்து இடுப்பு அளவு எவ்வளோன்னு கேட்டிருந்தேன் நான். இடுப்பு சைஸும் செஸ்ட் அளவு வந்தாலே போதும். ஒரு ப்ளவுஸ் ஈஸியாக தைச்சிடலாம். கை லூஸ் மெயின் வந்து கை லூஸு, இடுப்பு லூஸு, செஸ்ட் லூஸ் இருந்தாலே அழகாக ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம் நம்ம. அது வந்து பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா வந்து நீங்கள் என்ன டவுட்டு கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் செஸ்ட் அளவும் இடுப்பளவு செஸ்ட் அளவு கையளவு மட்டும் எனக்கு போட்டு இது என்ன சைஸு என்ன அளவு தைக்கலான்ட்டு சொல்லி கேளுங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது என்ன கட் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ப்ளவுஸுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு பக்கம் மட்டும் ஷோல்டர் அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம் சுடிதாரு. இப்போ ரவுண்டாக வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். முன்னாடியே வந்து கழுத்து பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் நான். இப்போ வந்து அப்படியே ஒரே மாதிரியாக ரவுண்டாக வந்து அட்டாச் தச்சுக்கலாம். ஒரே லெவலில் தைக்கணும். பெண்ட் ஆகக்கூடாது, எங்கேயுமே ஷேப் மாறிடும். அதில் வந்து ஒரே லெவலில் வந்து அட்டாச் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம இப்போ வீடியோ பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. இப்போ அப்படியே கீறிக்கும் ஃபுல்லாக வந்து கீறிக்கிட்டு அப்படியே வந்து பைப்பிங் கொடுத்துருவோம். நம்மளது சாதா சுடிதார் வந்து எப்பவுமே ஓவர்லாக் கிடையாது. லைனிங் சுடிதார் மட்டும்தான் வந்து ஓவர்லாக் போடுவோம். அதே போல் சாதா ஜாக்கெட்டும் வந்து ஓவர்லாக் போட மாட்டோம். லைனிங் ப்ளவுஸ் மட்டும்தான் வந்து ஓவர்லாக் போடுவோம். நெக்ஸ்ட்டு இதோடைய பேண்ட்டு போட போகிறோம். இதை முடிச்சோடனே அடுத்த வீடியோ வந்து இதோடைய பேண்ட்டுக்கு வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டும் போடுவோம். பாருங்கள், ஈஸியாகவே இருக்கும். நம்மளது எப்பவுமே வந்து கட்டிங்கெல்லாம் வந்து அழகாக ஒரு 3-4 நிமிஷத்தில் சுடிதாரே கட் பண்ணி முடிச்சுருவோம். பேண்ட்லாம் 2 நிமிஷத்தில் பேண்ட் அழகாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், வீடியோ பார்த்தாலே தெரியும். நான் வந்து பரபரப்பெல்லாம் தைக்க மாட்டேன், பொறுமையாக தைக்கிறேன் பாருங்கள். பொறுமையாக தைச்சாலே அழகாக ஒரு 15 நிமிஷத்தில் வந்து தைச்சி முடிச்சுருவோம். நான் தைக்கிறதே இதே மெத்தட் தான் பாருங்கள். எங்கேயுமே வந்து ஃபாஸ்ட்டெல்லாம் தைக்க மாட்டேன், பொறுமையாக தான் தைப்பேன் நான். என்ன ஒன்று பிரித்து தைக்க மாட்டேன். பிரித்து தைச்சா தான் வந்து லேட் ஆகும். நீங்கள் எப்பவுமே வந்து முன்னாடி யோசிச்சுங்க. இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிப்போம். அந்த 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணி ஒரு மேலே ஒரு டபுள் தையல் போட்டு குறுக்கு கட்டிப்போம். மெயின் வந்து நான் சீக்கிரம் தைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஜாயின் போட மாட்டோம். அப்பப்போ பிரித்து தைச்சிட்டு இருந்தால் வந்து உங்களுக்கு லேட் ஆகும்.
இப்போ வந்து ஒன்று தப்பாக தைச்சிட்டிங்கன்னா திருப்பி பிரிச்சுட்ருப்பீங்க, அதுவே வந்து லேட் ஆகும். அதால் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு லேட் ஆகுது, சுடிதார் எதே தைக்கிறதுனா லேட் ஆகுது. அதில் வந்து நீங்கள் ஜாயிண்ட் மேக்ஸிமம் வந்து தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டு அழகாக வந்து பாருங்கள், செக் பண்ணிக்க முன்னாடி. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம செக் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செக் பண்ணாமல் சில பேர் தைப்பீங்க, கிட்ட போகல பார்த்தா ஸ்லீவ் எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்லை பாடி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக பிரித்து தைக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அதுதான் உங்களுக்கு லேட் ஆகிற காரணம். நீங்கள் முன்னாடியே செக் பண்ணி ஒன்று ஒன்று தைக்கக்குள்ளே செக் பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். நான் பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு நூல் கூட எக்ஸ்ட்ரா இல்லை பாருங்கள், பர்ஃபெக்டாக அப்படியே இருக்குது. எல்லாமே ஒரு தடவை முன்னாடியே என்ன அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா தைக்க போகிறீங்க நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து தைக்கலாம். நீங்கள் எதையுமே நீங்கள் யோசிக்க தேவையில்ல. ஒன்று ஒன்றும் தைக்கக்குள்ளே நீங்கள் யோசித்து தைங்க. அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமே முடியும், டைம் சேவ் ஆகும். ஒரு நாளைக்கு 4 சுடிதார் தைக்கிறத 10 சுடிதார் கூட தைக்கலாம். நீங்கள் பொறுமையாக தைக்க, பிரித்து தைக்காமல் என்னென்ன தைக்க யோசிச்சு நீங்கள் தைக்க நண்பர்களே. 1/2 இன்ச் இப்போ ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறது 1/2 இன்ச்சுனா அந்த 1/2 இன்ச் கரெக்டாக பண்ணிக்கணும். அதே போல் தான் டபுள் தையல் கரெக்டாக போட்டு. இப்போ வந்து ஸ்லீவெல்லாம் அட்டாச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து சைடு அட்டாச் பண்ணிப்போம். சைடு வந்து செஸ்ட்டு வந்து 20 இருக்குது, இடுப்பு வந்து 18 இன்ச் வைக்கிறோம். பாட்டமில் அது நார்மலாக வந்துடும் 21 இன்ச்சு, அது அப்படியே வந்துடும் அதுக்காக பர்ஃபெக்டாக. இப்போ நம்ம பாருங்கள், அளவு எங்கே எடுப்பு பாருங்கள், 2 அளவு தான் எடுப்போம். அக்கில் வந்து அப்படியே பிடிச்சிருவோம் நம்ம 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச்சு பிடிச்சோன்னா அந்த 21 இன்ச்சு அதுக்காக பர்ஃபெக்டாக வந்துடும். 10 இன்ச்சு தான் விட்ருக்கோம், 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். நம்ம உங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். அக்கலில் அப்படியே ஃபார்முலா விட்டோம். இப்போ இடுப்பு மட்டும்தான் அளவு எடுப்பு பாருங்கள், 18 இன்ச்சு கரெக்டாக வச்சுருவோம். சென்டராக வச்சு இந்தாண்ட ஒன்று அந்தாண்டையும் வந்து இந்தாண்ட 1.5 இன்ச்சு அந்தாண்ட 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். ஒன்றா லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். மார்க் பண்ணியாச்சு பாருங்கள். அப்படியே ஒரு ஷேப்பில் வந்து ஃபுல் ஷேப்பில் கரெக்டாக வந்து நீங்கள் பேக் டாட்டே போட தேவையில்ல. இந்த மாதிரி ஷேப் போட்டிங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து பேக் டாட்டே போட தேவையில்ல. நான் மேக்ஸிமம் வந்து பேக் டாட்லாம் போட மாட்டோம், ஏன்னா இதுவே வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் உக்காந்துக்கும். இப்போ இன்னொரு பக்கம் பாருங்கள், போட்டு அந்த ஸ்லீவ் வச்சுக்கிறோம். நம்ம ஒருத்தருக்கு வந்து ஸ்லீவ் வந்து பெருசாக இருக்கும், ஒரு ஸ்லீவ் பெருசாக இருக்கும், ஒரு ஸ்லீவ் சின்னதாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்கள் அளவு எடுத்துங்க கரெக்டாக. பாருங்கள், 18 இன்ச்சு இடுப்பான தான் அளவு எடுக்கிறோம். ஷோல்டர்லேருந்து ஒரு 12 இன்ச்சு 11 இன்ச்சில் வந்து கரெக்டாக பாருங்கள். அதில் சென்டர் மார்க் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அவ்வளோதான் நண்பர்களை, முடிச்சாச்சு. 2 தையல் போட்டப்போ சுடிதாருக்குலாம் வந்து 2 தையல் 3 தையல் போட்டால் போதும். நான் 2 தையல் மட்டும்தான் போடுவோம். பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க. நான் பேசுகிறத விட வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம், நீங்கள் ஈஸியாக வந்து தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். தச்ச நண்பர்களே, முடிஞ்சிச்சு. நீங்களும் பார்த்து சுடிதார் வந்து ஈஸியாக தைச்சிக்குங்க. ஓகே, பாய் நண்பர்களே.